நான் நம்ம தேசத்தோட பழைய பாராளுமன்றம், அதாவது ஓல்டு பார்லிமெண்ட்ல நிக்கிறேன். இங்க நான் ரசிச்ச அற்புதமான ஒரு விஷயம் என்னன்னா, இவர்களோட அழகான சிலை. தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெயஹிந்த். ஸோ லைஃப்ல வந்து ஒரு சில இடங்களுக்கு வரவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட இடம் தான் இப்போ வந்துருக்குது. நம்ம கண்ட்ரியோட ஓல்டு பார்லிமெண்ட். எத்தனை மகத்துவங்கள் வாய்ந்த இடம், எத்தனை பெரிய இடம்னு சொல்லவே முடியாது. அத்தனை பெரிய தலைவர்கள் உட்கார்ந்து. என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது. என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது. காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி. கான்ஸ்டியூவன்ட் இந்தியாவோட முதல் அசம்பிளி நடந்த மிக மிக பெருமைக்கு ஒரு இடம் இந்த இடம் தான். அதாவது நமக்கு எப்படி சுதந்திரம் கிடைக்கணும், வெள்ளக்காரங்க சுதந்திரம் வாங்கினோடனே இந்த நாட்டை நம்ம எப்படிலாம் வடிவமைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆல்மோஸ்ட் டிசம்பர் 9, 1946 இருந்து ஜனவரி 24, 1950 வரைக்கும், ஓ மை காட், அதை உருவாக்குறதுக்கு எத்தனை வருடங்கள், எத்தனை மிகப்பெரிய தலைவர்கள், பண்டிட் ஜவஹர்லால் நேரு ஐயாலேருந்து, அண்ணல் அம்பேத்கர் ஐயாலேருந்து, எனக்கு அடுத்தடுத்து அவங்க பேர் சொல்ற அளவுக்கு கூட எனக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் ஐயாலேருந்து இத்தனை பேர் கொடுத்தது தான் நமக்கு இந்த அற்புதமான இந்த தேசம். அவ்வளோ பேரும் உட்கார்ந்த இந்த இடத்துல இப்போ நானும் உட்கார்ந்துருக்கேன். அப்படிங்கும்போது ஒரு இந்தியனா அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா இதை பார்க்குற இந்திய பிரஜைகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும். என்னால் எவ்வளோ முடியுதோ, எனக்கு பர்மிஷன் எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்களோ எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. வண்ணம் பல வண்ணம் நம் எண்ணம் ஒன்றல்லோ, பறவைகள் பலவன்றோ, வானம் ஒன்றன்றோ, தேகம் பலவாகும். 1946 கான்ஸ்டியூன்சி ஃபார்ம் பண்ணும்போது இந்த பார்லிமெண்ட்டுக்கு வரவங்க வந்திருக்காங்க. இங்கேருந்து பேசி தான் இந்த கம்ப்ளீட் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை உருவாக்கியிருக்காங்க. அப்போ வந்து ஏசிலாம் இல்லைங்கிறதால இதில் தான் ஃபேனாகவே இருந்திருக்கு. ஸோ இந்த ஃபேன் காற்றில் தான் உட்காந்துருந்து நம்மளோட மிகப்பெரிய தேச தலைவர்கள் எல்லாருமே நாம் இன்னைக்கு வாழ்கிற இந்த கான்ஸ்டியூஷன் எழுதியிருக்காங்க. இன்னைக்கு வந்து இத்தனை வீடியோ நம்ம பார்த்தது எல்லாமே அங்கிளோட பிளெஸிங்ஸால மட்டும்தான். இதுக்குள்ளார வருவோங்கிறதெல்லாம் வந்து கனவு இல்லை, கனவு கண்டார்கள். இதுக்குள்ளார பார்லிமெண்ட், சாரி பாருங்க, அது அழகா சொல்லிட்டாரு பாருங்க. இந்த பார்லிமெண்ட்குள்ளார நம்மளாம் வந்து பார்ப்போங்கிறது வந்து எத்தனையோ பேருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கனவா இருக்கும். ஏன் மூலமா இன்னைக்கு அந்த கனவு வந்து எல்லாருக்கும் நிறைவேறுச்சுன்னா அதுக்கு ஒரே காரணம் எங்க அங்கிள் திருச்சி சிவா அங்கிள் தான். ஸோ ஹி இஸ் அ பார்லிமெண்டேரியன் ஃபார் லாங் டைம். அது மட்டும் இல்லாமல் இதுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு, எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், அதுல ரொம்ப ரொம்ப பிரச்சனையான விஷயம் டெரரிஸ்ட் அட்டாக் நடந்தது எப்படிங்கிறது முதற்கொண்டு எங்களுக்கு வந்து அங்கிள் வந்து ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஸோ எனக்கு இது பாக்குறது சின்ன விஷயமே இல்ல. நீங்க கூட்டி வந்து எங்க உட்கார வச்சிருக்கீங்க, நாமெல்லாம் நினைச்சா ஒரு போட்டோ கூட சென்ட்ரல் ஹால் இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.